வணக்கம். உலக தமிழ் உறவுகளே! மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இங்கு அருள். என்னுடன் இராணுவ புலனாய்வு, அரசியல் மற்றும் பொருளாதார ஆய்வாளர் அரோஸ் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றுகிறார். அரோஸ் வணக்கம். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். முக்கியமாக இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையிலே ஒரு ஒரு முடிவு வந்திருப்பதாக எல்லோரும் ஒரு மகிழ்வான மனோநிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக அமெரிக்கா கூறுகிறது. ஆனால் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போவதாக ஊடகங்கள் கூறுகின்றன எதிர்வரும் 19ஆம் தேதி. அதுடன் அமெரிக்கா கூறியிருக்கிறது ஹோர்மோஸ் நீரிணை மீதான தன்னுடைய தடைகளை தான் விலக்கிக் கொள்ளப் போவதாகவும், ஈரான் ஆனால் கூறியிருக்கிறது ஒப்பந்தம் கைச்சாத்தானாலும் இன்னும் ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும். ஆகவே முதல்ல இந்த ஒப்பந்தம் என்ன நிலையில் உள்ளது, ஒப்பந்தத்தில் உள்ள டீல்கள் சரத்துக்கள் என்னென்ன நிபந்தனைகள் அல்லது உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன என்பது பற்றி கொஞ்சம் தெரிவிக்க முடியுமா? இறுதியாக ட்ரம்ப் இந்த உடன்பாட்டுக்கு இறங்கி வந்திருக்கின்றார். இது என்ன என்றால் சொன்ன இந்த உடன்பாட்டை இவர்கள் எப்போவோ எட்டி இருக்கலாம். ஆனால் அமெரிக்கா படைத்துறை ரீதியான ஒரு வெற்றிக்காக இறுதி வரை முயன்று பார்த்திருந்தது. முடியவில்லை என்ற நிலையில் இறுதியாக இந்த உடன்பாட்டுக்கு இணங்கி வந்திருக்கிறார்கள். வாஷிங்டனை பொறுத்தவரையில் அது பின்வரும் சில நிபந்தனைகளுக்கு உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது 24 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஈரானிய முடக்கப்பட்ட நிதியை விடுவிக்கிறது என்றும், இந்த தொகையில் 12 பில்லியனை கையெழுத்திடுவதற்கு முன்பு திருப்பி தர வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. மற்றது தெஹ்ரான் மீதான எண்ணெய் தடைகளை நீக்குதல் மற்றும் புதிய தடைகளை விதிக்காமல் இருத்தல் மற்றும் மத்திய கிழக்கில் படைகளை குவிக்காமல் இருத்தல், மற்றது கூட்டாளிகளுடன் இணைந்து ஈரானின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக குறைந்தபட்சம் 300 பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஒரு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்றது வாஷிங்டனுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை. அதே நேரம் ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திற்கான தனது உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துதல், அதாவது இந்த யுஎன் வெப்பன் இன்ஸ்பெக்டர்ஸ் உள்ளுக்கு அலோவ் பண்றது, அவர்களை பரிசோதனை செய்ய அனுமதித்தல், அணு ஆயுதங்களை உருவாக்கப் போவதில்லை என்று உறுதி அளிப்பது, மற்றது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளின் நிகழ்ச்சி நிரலில் இருந்து ஈரானின் ஏவுகணை திட்டத்தை அவர்கள் விலக்கி வைத்திருக்கிறார்கள். அணு ஆயுத திட்டம் மட்டும்தான் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் இந்த உடன்பாட்டை பல நாடுகள், ஏனென்றால் இந்த உடன்பாடு உலக நாடுகளுக்கு மிகவும் எல்லா நாடுகளும் எதிர்பார்த்து காத்திருந்ததுதான். இதை இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, மற்றது ஐக்கிய ராஜ்யம் அதாவது யூகே ஆகிய நாடுகள் தாங்கள் இந்த உடன்பாட்டை வரவேற்பது மட்டுமல்லாது ஈரான் மீதான தடைகளை நீக்குவதற்கும் தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இதே நேரம் வெளிநாடுகள் உள்ள 24 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஈரானிய பணத்தை நீக்க அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது என்றும், இதில் பாதி இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு முன்னர் திருப்பி தர வேண்டும் என்றும் ஈரான் கூறியிருப்பதாக இந்த மெஹர் என்ற ஈரான் ஊடகம் தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும், அது கையெழுத்திடப்பட்ட பிற்பாடுதான் ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் திறக்கும் என்றும், அதே போல அமெரிக்காவும் தனது முற்றுகையை முற்றாக விலக்கும் என்றும் இந்த தஸ்னிம் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் முதலில் அமெரிக்க அதிபர் கூறியிருந்தார், இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட உடனே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையே இந்த ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று சொல்லி அவர் தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். பிறகு அந்த பதிவை அவர் மாற்றி அமைத்ததாக ஊடகங்கள் அந்த பதிவை போட்டிருக்கிறது. திருப்பி அவர் அதில் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், கைச்சாத்திடப்பட்ட பின்னர் தான் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதே நேரம் இந்த உடன்பாடு தொடர்பாக ஈரான் ஜனாதிபதி அலுவலகத்தின் தகவல் தொடர்பு மற்றும் ஊடக பிரிவு தலைவர் கூறியது என்று சொன்னால், இன்று ஈரானின் கண்ணியமும் சர்வதேச அரங்கில் அது அடைந்த மாபெரும் மிகச்சிறந்த வெற்றியும்
மறைந்த தலைவரின் தூய ரத்தம், இஸ்லாமிய போராளிகளின் துணிவு, புரட்சிகர மக்களின் மகத்தான பங்களிப்பு, அரசியல்வாதிகளின் கடின உழைப்பு மற்றும் தூதுவர்களின் முயற்சி ஆகியவற்றால் விளைந்த வெற்றியாகும் என்றும், எதிர்கால வெற்றிகளுக்கும் இரகசியமாக விளங்கும் இந்த ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு அளித்த பேட்டியில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு திருப்திகரமாக இருப்பதாகவும், ஏனெனில் எந்த சூழ்நிலையிலும் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்காது என்பதால் இஸ்ரேலுக்கு இதுவும் ஒரு நன்மை பயக்கும் என்று அவர் இஸ்ரேலையும் சமாதானப்படுத்த முற்பட்டிருக்கின்றார். அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்குமாக இருந்தால் 2 மணி நேரத்தில் இஸ்ரேலை அதனால் அழிக்க முடியும் என்றும் கூறியிருக்கின்றார். அதை அவர்கள் இந்த உலகத்தை அச்சுறுத்துவதற்காக அடிக்கடி கூறுகின்ற வார்த்தைகள் தான். ஆனால் இந்த உடன்பாடு தொடர்பாக, அதாவது பல ஜனாதிபதிகள் ஈரானுடன் சமாதானத்துக்கு முயன்றிருந்தாலும் ஆனால் அனைவரும் தோல்வியடைந்திருப்பதாகவும், தான் மட்டும்தான் இதில் வெற்றி அடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் என்னென்று சொன்னால், இது தொடர்பாக அமெரிக்க அதிபரின் இந்த முயற்சி தொடர்பாக பெருமளவான விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு மூலோபாய தோல்வியை சந்தித்திருப்பதாக கூட கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த உடன்பாட்டை எட்டியதற்காக அமெரிக்க அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங்கும் தான் பாராட்டு தெரிவிப்பதாகவும், பாகிஸ்தானும் மற்றது கட்டாரம் செய்த உதவிகள் மிகப்பெரியதென்றும் அவர் பாராட்டு தெரிவித்திருக்கின்றார். அவர் சீனாவுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங் ஒரு பண்பானவர் என்றும், ஏனென்று சொன்னால் சீனா நினைத்திருந்தால் ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலையும் அதற்கு ஆதரவாக 20 போர்க்கப்பலையும் அனுப்பி தனது முற்றுகையை உடைத்திருக்கலாம் என்றும், அல்லது ஒரு மோதலை ஏற்படுத்தி இருக்கலாம் என்றும், ஆனால் சீனா அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை என்பதையும் அவர் இதில் கூறியிருக்கிறார். சரி, இப்ப இந்த ஒப்பந்தத்துக்கான சூழ்நிலை உருவாகி வந்தது அல்லது வெள்ளிக்கிழமை ஒப்பந்தம் கைச்சாத்திட போவது என்பது உண்மையில் ஒரு நியாயமாக அது தேவைப்பட்ட ஒப்பந்தமா, இல்லை ஒரு கால அவகாசம் எடுப்பதற்காக அமெரிக்கா நடத்துகின்ற ஒரு நாடகமா, இல்லை இந்த யுத்தத்திலே இவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதை ஒப்புக்கொண்டு இதில இருந்து தப்பி ஓடுகிற ஒரு முயற்சியாகவா இது பார்க்கப்படுகிறது? என்றால் எல்லோரும் ஈரான் வென்று விட்டது என்றால் உலக பத்திரிகைகள் எல்லாம் கூறுகின்றன ஈரானுக்கு வெற்றி, அமெரிக்காவுக்கு தோல்வி என்று. ஆனால் இப்படி ஒரு தோல்வியை தாங்கிக் கொண்டு அமெரிக்கா வெளியேறுமா? கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வியட்நாமில் வெளியேறியதுக்கு பின்னரான ஒரு மிக பெரும் தோல்வியாக, இராணுவ ரீதியான தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. இதிலே உங்கள் கருத்து என்ன? உண்மைதான். என்னென்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரில் இழந்தது கூட எல்லா வகையான விமானங்களையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களின் கிரவுன் ஜுவல்ஸ் என்று சொல்கின்ற F-35 இழந்தது மிகப்பெரிய ஒரு பாரியாடி. அதற்கு பிறகு அண்மையில் கூட அப்பாச்சி உலங்கு வானூர்தியை இழந்திருந்தார்கள். என்னென்று சொன்னால், இந்த போரை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஈரான் பதில் தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக ஈரான் என்ன கூறுகிறது என்று சொன்னால், ஈரான் காட்ஸ் படை அணி என்று சொல்கிறது. அது கட்டளை தளபதியாகத்தான் சொலாமணி இருந்தார். அவரைத்தான் 2020ஆம் ஆண்டு அமெரிக்கா குறிவைத்து தாக்கி அளித்திருந்தது. அதன் தற்போதைய தளபதி என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்கள் இந்த போர் முழுக்க மிகவும் வலிமையாக இருந்தார்கள் என்றும், ஹமாஸ் ரீபில் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அவர்களை தாங்கள் கட்டி அமைப்போம் என்றும், இன்றைய ஆக்சிஸ் என்று சொல்கிறார். அதாவது ஈராக்கில் இருக்கிற படையினர், ஹிஸ்புல்லாக்கள், ஹமாஸ், ஈரான், ஏமன் எல்லோரும் பவர்ஃபுல்லாக எல்லோரும் ஒருங்கிணைந்து இதில் நின்றது தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த ஒருங்கிணைவு தான் நீங்கள் இப்ப கேட்டது போல ட்ரம்ப் இந்த போரை இராணுவ ரீதியாக தீர்க்க முடியாத என்ற நிலைக்கு இறங்கி வருவதற்கு காரணம். இதை நாங்கள் சும்மா பார்த்து கடந்து சென்று விட முடியாது. ஏனென்றால் இரண்டும் அணு ஆயுத நாடு. அமெரிக்காவும் அணு ஆயுத நாடு, இஸ்ரேலும் அணு ஆயுத நாடு. இஸ்ரேல் உலகத்திலேயே சிறந்த புலனாய்வு துறையை கொண்ட நாடு என்று கூறுகிறார்கள். உலகத்திலேயே சிறந்த தாக்குதல் வலிமை உள்ள நாடு என்று கூறுகிறார்கள். அமெரிக்கா எத்தனையோ களம் கண்டிருந்தது, உலகத்திலேயே சூப்பர் பவர். ஆனால்
இந்த இரண்டையும் ஒரு சாராக எதிர்த்தார்கள். அதுதான் அந்த இதுல இருக்கிற அவர்கள் சமச்சீரற்ற போர் தான், அது வேறு விடயம். ஆனால் ஒரு சாராக எதிர்த்தார்கள். ஒரே நேரத்தில் எதிர்த்தது மட்டுமல்ல, அந்த வடிவாக அந்த நுட்பங்களையும் கண்டறிந்தார்கள். பொருளாதாரத்தில் கை வைத்தார்கள், உலகத்தை ஆட்டங்காண வைத்தார்கள், ராஜதந்திர ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லாத்திலும் மிகவும் ஒரு திறம்படத்தான் அதை செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த போர் வந்து ஒரு உலக வரலாற்றில் ஒரு பாடமாகத்தான் இது இருக்கும். இந்த அப்ப நீங்கள் ஒப்பந்தம் என்று கூறியவுடன் நீங்கள் கூறினீர்கள், அதாவது வரலாற்றில் ஒரு பாடம் என்று கூறினீர்கள். இதிலே ஹவுதிகளும் சேர்ந்தது நீங்கள் குறிப்பிடவில்லை நினைக்கிறேன். ஹவுதிகளும் சேர்ந்து இவர்களுடன் ஒத்துழைத்தார்கள் அல்லவா? அதான் ஏமன் என்று கூறியிருந்தேன். ஹவுதிஸ் தான். ஏமன், ஹவுதிஸ், ஆம். அவர்களும் தான் இதில் இணைந்திருந்தார்கள். அவர்கள் வந்து செங்கடலை முடக்குவதற்கு அவர்கள் தயாரானதுதான் இந்த போரின் அடுத்த திருப்பமாக இருந்தது. ஏனென்றால் செங்கடலும் முடக்கப்பட்டால் உலகத்தின் பொருளாதாரம் அப்படியே படுத்துவிடும் என்று எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஏனென்றால் சவுதி அரேபியாவின் கிட்டத்தட்ட 7 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளால் தான் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் அதை அனுமதித்துக் கொண்டிருந்தார்களே தவிர அதில் அவர்கள் கை வைக்கவில்லை. இப்ப இது தொடர்பாக அமெரிக்காவின் ஆய்வாளர் ஜாக்சன் என்ன ஹிங்கிள்ஸ் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஈரானின் செயற்பாடு வந்து மிக சிறப்பாக இருந்தது என்று, அதாவது 2 கூறுகிறார், வெல் டன் ஈரான் என்றுதான் கூறியிருக்கிறார். ஏனென்றால் போர் இப்போது முடிந்து விட்டது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. ஈரான் பில்லியன் கணக்கான டாலர்களை பெற்று வருகிறது. ஈரான் இப்போது ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல கட்டணம் வசூலிக்கும். மேலும் லெபனானில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மிகச்சிறந்த செயல்பாடு ஈரான், வெல்டன் ஈரான் என்று அவர் எழுதியிருக்கின்றார். அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அதே போல அமெரிக்காவின் ஆய்வாளர் இன்னொருவர் கூறிய கருத்து என்னென்று சொன்னால், இது அமெரிக்காவுக்கு ஒரு மூலோபாய தோல்வி என்று ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ கேர்னலும் அரசியல் ஆய்வாளருமான டேனியல் டேவிஸ் வந்து தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலைமை வந்து வாஷிங்டனுக்கு ஒரு ஆழமான மூலோபாய தோல்வியை கொடுத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். ட்ரம்ப் எதை ஒரு வெற்றியாக காட்ட முயற்சிக்கிறார் என்பதற்கு இதோ ஒரு வேதனையான நினைவூட்டலை நான் சொல்கிறேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அவசியம் இல்லாததும் நம்மால் வெற்றி பெற முடியாததுமான ஒரு போர் தொடங்குவதற்கு முன்பு, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருந்தது. ஈரான் தனது முடக்கப்பட்ட நிதிகளை தொடவும் முடியவில்லை. அனைத்து தடைகளும் ஈரான் மீது அமுலில் இருந்தன. மேலும் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற நாடுகளின் எண்ணெய் கப்பல்கள் செல்வதற்கு தெஹ்ரானால் கட்டணம் வசூலிக்க முடியவில்லை. அவரை பொறுத்தவரையில் மோதல் தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்காவின் 13 இராணுவத்தினர் உயிருடன் இருந்தனர். அமெரிக்காவின் 400 இராணுவத்தினர் காயமடையவில்லை. மேலும் 20 அமெரிக்க தளங்கள் முற்றாக செயற்படும் நிலையில் போருக்கு தயாராகவே இருந்தன. இவையெல்லாம் போருக்கு முன்னர். ஆனால் இப்போது இவையெல்லாம் கடந்த காலமாகிவிட்டன. இவற்றில் எதுவும் இல்லை. மேலும் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்ட நிபந்தனைகளின் ஒரு பதிப்பின்படி அமெரிக்கா தனது பெரும்பாலான படைகளை இப்பகுதியிலிருந்து திரும்ப பெற வேண்டி இருக்கும். எந்த அளவுகோலின்படி பார்த்தாலும் இது அமெரிக்காவுக்கு ஒரு ஆழமான மூலோபாய தோல்வி என்று டேவிஸ் வந்து கூறியிருக்கின்றார். இப்படி பல, இது நான் ஒரு சாதாரண 2 கூறிக்கொண்டு செல்கிறேன். இப்படி பலரும் இந்த போர் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்றால் நாங்கள் இதை சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது என்று சொன்னால், ஈரான் மோதியது வந்து உலகத்தின் மிகப்பெரிய ஒரு வல்லரசு. அந்த வல்லரசு இறுதியாக பாகிஸ்தானிடம் சென்றது. இதைத்தான் பில் கிளின்டனும் கூறியிருந்தார். அதாவது உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு உங்களை மத்தியஸ்தம் வகிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்த நிபுணர்களோ அல்லது இந்த ஐரோப்பாவில் இருக்கின்ற மிகப்பெரிய நாடுகளோ வரவில்லை. வந்தது வந்து பாகிஸ்தான். அப்ப அந்த அளவு நிலைக்கு நீங்கள் இறங்கி இருக்கிறீர்கள் என்றதைத்தான் அவரும் கூறியிருந்தார். ஆம், இப்பொழுது பெட்ரோலியத்தினுடைய விலைகளும் திடீரென்று சரிந்திருக்கின்றன. இந்தியாவிலே, இலங்கையிலே உடனடியாக அந்த விலைகள் குறையப்பட்டதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதாவது ஈரான் வந்து ஹோர்முஸிலே கட்டணம் அறவிட்டாலும் நீங்கள் கூறியது போல ஒரு பேரலுக்கு $1 என்பது 85-90 $1 என்பது ஒரு வீதம் 1.5% அளவு என்பதனால் பெட்ரோலின் விலையில் பெட்ரோலிய விலையில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது.
அந்த வகையிலே இந்த பெட்ரோலியம் விலை வீழ்ச்சியை பற்றி அது பொருளாதாரத்திலே சில நாடுகளுக்கு இருந்த சரிவை நிமிர்த்தும் என்ற தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? உண்மைதான். இப்போது உடனடியாகவே எரிபொருட்களின் விலை வீழ்ந்து விட்டது. இந்த டீல் அறிவிக்கப்பட்ட போது அது 96 இருந்து 89க்கு வீழ்ந்தது. இன்று நான் நினைக்கிறேன் 83, 84 வந்து விட்டது. போருக்கு முதல் கிட்டத்தட்ட $60 இருந்தது. ஆனால் சில சமயங்களில் அந்த எண்ணெய்கள் இன்னும் அந்த ஏற்கனவே ஏற்பட்ட பற்றாக்குறையை நிரப்புவதற்கு சிறிது காலம் எடுக்கும் முன்னைய நிலையை அடைவதற்கு. நீங்கள் சொன்னது போலதான் இப்ப ஒரு பேரலுக்கு $1 என்று சொன்னால் ஒரு பேரல்ல கிட்டத்தட்ட 150 அல்லது 200 லிட்டர் எரிபொருள் என்று சொன்னால் ஒரு லிட்டருக்கு சில பென்ஸாகத்தான் இருக்கு. அப்ப அது இவர்களுக்கு பெருசாக தோற்றாது. இப்ப இதே சமயம் ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் வந்து இப்போதைக்கு அவசரப்பட தேவையில்லை என்று ப்ளூம்பெர்க் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான அமைதி ஒப்பந்தம் குறித்த உடன்பாடுகள் எட்டப்பட்ட பின்னணியில் கப்பல்கள் உரிமையாளர்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சரக்குகளை அனுப்ப அவசரப்படவில்லை என்றும் போக்குவரத்து உண்மையான பாதுகாப்பு குறித்து அவர்கள் தெளிவுக்காக காத்திருக்கிறார்கள் என்றும் அந்த ப்ளூம்பெர்க் தெரிவித்திருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான கப்பல்களில் சுமார் 300 கப்பல்கள் சரக்குடன் எந்த நேரத்திலும் அந்த நீரிணையாக ஊடாக செல்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லி ஓமான் வளைகுடாவின் மறுபுறத்தில் ஏறக்குறைய அதே எண்ணிக்கையான கப்பல்கள் காலியாக நிற்கின்றன. உள்ளுக்கு சென்று சரக்குகளையும் எண்ணெய்களையும் ஏற்றுவதற்கு ஆயத்தமாக நிற்கின்றன என்றும் கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் இது என்னென்று சொன்னால் இந்த உடன்பாட்டுக்கு வருவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால் எண்ணெய் கிணறுகள் வந்து நிறுத்தப்பட முடியாது. இப்ப அதை எண்ணெயை எடுத்து அவர்கள் ஸ்டோர் பண்ணி கொண்டிருப்பாங்க. கப்பல்கள் எடுக்க வேண்டும். கப்பல் எடுக்காட்டி அந்த எண்ணெய் குதங்களை நிரம்பினால் இந்த எண்ணெய் கிணறுகளை மூடினால் பிறகு திறப்பதற்கு நாள் எடுக்கும் அல்லது திறக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அதுக்கு தண்ணீர் போய்விடும் அப்படி என்று பிரஷர்கள் அதில் பிரச்சனை இருக்கின்றன. இந்த எல்லா அழுத்தங்களும் இணைந்துதான் ட்ரம்பையும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தது. ஆனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட உடனே வந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக சென்ற முதலாவது கப்பலாக இந்தியாவின் திஷா என்ற LNG கப்பல் சென்றதாக கூறியிருக்கின்றார்கள். அமெரிக்காவும் இந்த தடையை எடுக்குமாக இருந்தால் இப்போது கூறுகிறார்கள் அமெரிக்காவின் தடை நீக்கப்பட்டவுடன் ஈரானுக்கு இந்த வர்த்தகத்தில் இப்போது ஈரான் எண்ணெய் மீதான வர்த்தகத்தை நீக்கப் போகிறார்கள், தடைகளை எடுக்க போகிறார்கள் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு $500 மில்லியன் வருமானத்தை உடனடியாகவே ஈரான் ஈட்டக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுவது நல்லவென்று நினைக்கிறேன். குறிப்பாக இந்த சுயஸ் கால்வாயினூடாக அல்லது பனாமா கால்வாயினூடாக கப்பல்கள் செல்லுகின்ற பொழுது காலங்காலமாக கட்டணம் அறவிடப்படுகிறது. அதற்கு காரணம் அது மனிதனால் உருவாக்கப்பட்ட வழித்தடங்கள், ஆகவே அதுக்கான செலவுகள் இருக்கின்றன என்பதை அறவிடுவதற்காக. நான் நினைக்கிறேன் இயற்கையான ஒரு கடல் சூழ்நிலையிலே முதல் வரி அறவிடுகின்ற ஒரு உலக சூழ்நிலை ஒன்று ஈரானால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வரலாற்றை பற்றியும் புரட்டி பார்த்தால் 1000 வருடங்களுக்கு முன்னர் சோழர்கள் கடலிலே கோலோச்சி இருந்த காலத்திலே கடல் கொள்ளையர்களிடமிருந்து உலகத்தினுடைய நாடு கப்பல்களை பாதுகாத்து கொடுத்ததற்காக வரி அறவிட்டார்கள் என்ற வரலாறுகளும் உண்டு. வேறு ஈரான் இப்பொழுது புதிய ஒரு உலக ஒழுங்கிலே இயற்கையான கடலிலே வரி அறவிட தொடங்கி இருக்கிறது. இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் இதை ஆரம்பித்தால் வந்து மலாக்கா நீரிணையிலேயோ அல்லது இந்தோனேஷியாவோ இந்த வெவ்வேறு நாடுகள் தங்கள் பாதைகளுக்கூடாக செல்கின்ற கப்பல்களுக்கு நிதியை அறவிடலாம் அல்லது வரியை அறவிடலாம் என்ற பேச்சுக்களும் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா சில சமயங்களில் வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு விமானங்கள் கூட கட்டணத்தை செலுத்தித்தான் பறந்து செல்கின்றன. அதே போல இந்த எண்ணெய் பைப் குழாய்கள் என்று சொல்வது, இப்ப உக்ரைனுக்கு கூடாக ரஷ்யாவின் எண்ணெய் பைப் லைன் வந்து ஐரோப்பாவுக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்கள் உக்ரைனுக்கு வரியை கட்டுகிறார்கள் அந்த பைப் லைன் போறதுக்கு. அப்படி பல நாடுகள் முளைக்கின்றன. ஈரான் இதுக்கு சொல்கிற காரணம் என்னென்று சொன்னால் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த போரினால் இழந்ததை
அந்த மீள் கட்டுமானத்துக்கு தங்களுக்கு இந்த பணம் தேவை என்று கூறுகிறார்கள். இதைத்தான் இப்போது 300 பில்லியன் என்று கூறினார்கள். 300 பில்லியன் டாலர்கள் இவர்கள் அடித்து சேதமானது என்று கூறுகிறார்கள். அதை அவர்கள் ஒரு காரணமாக வைத்திருக்கிறார்கள். இப்ப இதில் வந்து இப்போ இஸ்ரேல் தான் இதில் வந்து இஸ்ரேல் தொடர்பான பிரச்சனை தான் என்றால், இஸ்ரேல் இப்போது தாங்கள் தனித்து விடப்பட்டதாக இஸ்ரேலில் உள்ளுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கின்றது. இந்த இடத்தில் தான் இஸ்ரேலை பற்றிய கேள்வியை முன்வைக்க போகிறேன். இஸ்ரேல் இன்னும் தாக்குதலை நிறுத்தவில்லை என்றுதான் செய்திகள் வருகின்றன. ட்ரம்ப் பல முறை கூறியிருக்கிறார் தாக்குதல்களை நிறுத்தச் சொல்லி. ஆனால் இஸ்ரேல் இன்னும் சிறு சிறு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருப்பதாகவும், இப்பொழுது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவும் எப்படி இருக்கிறது? இப்ப அமெரிக்கா விட்டு போனதன் பின்பு இஸ்ரேல் தனித்து விடப்பட்டதனால் தான் தொடர்ந்தும் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவேன் என்ற முயற்சியில் ஈடுபட்டோ, அல்லது 19ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் கைச்சாத்துவதற்கு முன்னர் ஏதாவது குழப்பங்களை விளைவிப்பதற்கோ முயற்சிக்கலாம் அல்லவா? இது பற்றி உங்கள் கருத்துக்களை கூறுங்க. இஸ்ரேல் வந்து இந்த உடன்பாடு சனிக்கிழமை இது தொடர்பாக பேசப்பட்ட போது கூட இஸ்ரேல் லெபனான் மீது மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தது. உடனடியாகவே ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று பேசப்பட்டது. ட்ரம்ப் மீண்டும் இஸ்ரேலிய பிரதமரிடம் எடுத்து தொலைபேசியில் பேசியிருந்தார். ட்ரம்ப் அது தனக்கு தெரியாது என்றும் தான் அந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லியும் தனக்கு அது மிகவும் மனவருத்தமானது என்று கூறியிருந்தார். உடனடியாகவே ஈரானிடம் கூறியிருந்தார் தாக்குதலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி. இஸ்ரேலுக்கும் கூறியிருந்தார் ஈரான் தாக்குதல் செய்தால் திருப்பி தாக்க வேண்டாம் என்று சொல்லி. பிறகு ஈரானிடம் கூறினதாக ஊடகங்கள் போட்டிருந்தன, நாங்கள் 12 பில்லியனை உடனடியாக விடுவிக்கின்றோம், அந்த 24 பில்லியனில் இருந்து நீங்கள் தாக்குதலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி கூறி தகவல்கள் வந்திருந்தன. ஈரான் தனது வான்பரப்பை மூடியிருந்தது. அதாவது விமான நிலையங்களிலிருந்து மக்களை வெளியேற்றியிருந்தது. ஈரான் எல்லா விதத்திலும் ஒரு தாக்குதலுக்கு தன்னை தயார்படுத்தி இருந்ததாகத்தான் அங்கிருந்து கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு பிறகு இஸ்ரேல் வந்து பெருமளவில் தாக்கவில்லை. இருந்தாலும் குண்டுகளை வீசுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் தெற்கு லெபனான் மீது இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது என்று லெபனானின் செய்தி நிறுவனமான NNA தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒப்பந்தம் இருந்த போதிலும் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன என்றும், தெற்கு லெபனானில் உள்ள நபேதியா மற்றும் ஹவர் நிப்கின் பகுதிகளை சுற்றியுள்ள இடங்களில் இஸ்ரேல் வந்து ஆர்ட்லரி தாக்குதல்களை நடத்தி இருப்பதாகவும், அங்கு ஒரு கார் தாக்குதலுக்கு உள்ளாகினதாகவும் அல் ஜசீரா தெரிவித்திருந்தது. ஆனால் இப்ப இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் வந்து பென் கபீர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ட்ரம்பின் ஒப்பந்தம் தங்களை கட்டுப்படுத்தாது என்றும், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு அடிபணியவில்லை என்றும், நாங்கள் ஒரு சுதந்திரமான மற்றும் இறமை கொண்ட தேசம், இஸ்ரேலின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாமல் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சர்வதேச அழுத்தத்துக்கு அடிபணிந்த போது அதற்கான விலையை வட்டியுடன் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் வலியுறுத்துகிறோம், நாங்கள் அமெரிக்காவை நேசிக்கின்றோம், ட்ரம்புக்கு நாங்கள் நன்றுடையவர்களாக இருக்கின்றோம். ஆயினும் இஸ்ரேல் ஒரு தேசமே தவிர அது ஒரு குடியரசு அல்ல. நாங்கள் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்று சொல்லியும், அதாவது லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் ஒவ்வொரு ட்ரோன்களுக்கும் அல்லது தாக்குதல் விமானங்களுக்கும் அல்லது ஏவுகணைகளுக்கும் தாங்கள் இஸ்ரேலிய ஒரு தாக்குதல் வழிவகுக்கும் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் லெபனானில் தனது நடவடிக்கையை தொடரப் போவதாக நெத்தனியாவு கூறியிருக்கின்றார், ட்ரம்பிடம் கூறியிருக்கின்றார். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நெத்தனியாவு இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார் ட்ரம்பிடம், லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறப்போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆனால் ஈரான் அந்த உடன்பாட்டில் வந்து எல்லா முனைகளிலும் என்றுதான் அமெரிக்காவின் உடன்பாடு கூறுகிறது. போரை வந்து எல்லா முனைகளிலும் நிறுத்த வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறது. இஸ்ரேல் வந்து லெபனானிலிருந்து படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் வந்து இதை மீறி அங்கு படைகளை வைத்திருக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் ஹிஸ்புல்லாக்கள் வந்து மிகவும் பலமாக இருக்கிறார்கள். இப்போது வந்த காணொளிகளில் கூட அவர்கள் அந்த FPV ட்ரோன்ஸ் வந்து ஒவ்வொரு இஸ்ரேலிய சிப்பாய்களாக துரத்தி தாக்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல கதர் ரக ஏவுகணைகளையும் நடுத்தர பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும்
ஈரான் அவர்களுக்கு வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இப்ப ஈரான் இந்த களமுனையை ஈரான் இஸ்ரேல் தொடர்பாக இருந்தால் ஈரான் வந்து ஹிஸ்புல்லாக்களை பலப்படுத்தும் ஆயுதத்தை வழங்கும் என்றது ஒரு மறுபுறம். அது இந்த போர் நிரந்தரமாக இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக நீடிக்காது. இதனைத்தான் பேராசிரியர் மெராண்டி கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இந்த ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்கவில்லை, அதாவது நெத்தனியாகு இந்த ஒப்பந்தத்தை கடைப்பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒப்பந்தங்கள் எதுவும் செயல்படுத்தப்படாது என்றும், வரவிருக்கும் பொருளாதார பேரழிவுக்கு யார் பொறுப்பு என்பதை இந்த உலகத்துக்கு முழுதாக தெரிய வரும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலிய நிதியமைச்சர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஸ்மோட்ரிச் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஈரானுடனான ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு ஒட்டுமொத்தமாக தந்திர உலகிற்கு தீங்கானது என்று சொல்லி, ஈரானை பலவீனப்படுத்துவதில் கூட்டு பிரச்சாரம் பல சாதனைகளை படைத்துள்ளது என்றும், அவை வீணாக போகாது என்றும், இந்த ஆட்சியை நாமே ஆக்கபூர்வமான வழிகளில் கவிழ்க்கும் நடவடிக்கையை தொடர வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலிய எதிர்கட்சிகள் இந்த ட்ரம்பின் உடன்பாட்டில் இஸ்ரேல் உள்வாங்கப்படாதது எதிர்கட்சிகளுக்கு மிகவும் சாதகமாக போயிருக்கின்றன. எதிர்கட்சிகள் கூறியிருக்கின்றன. ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜாயிர் கோலன் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு இது ஒரு கடினமான காலம். இஸ்ரேலின் தலைக்கு மேல் செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தத்துடன் இஸ்ரேலியர்கள் விழித்தெழுந்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அயத்துல்லா ஆட்சியின் பில்லியன் கணக்கான மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார். அணுசக்தி உள்கட்டமைப்பை அப்படியே விட்டுவிட்டு தெஹ்ரானில் உள்ள கொலைகார ஆட்சிக்கு ஒரு உயிர் நாடியை ட்ரம்ப் வழங்கி இருக்கிறார் என்றும், நெத்தனியாவுதான் பல ஆண்டுகளாக பாதுகாப்பின் நாயகன் என்று பொதுமக்களிடம் தன்னை முன்னிறுத்தியவர் என்றும், ஆனால் நடைமுறையில் இஸ்ரேலின் வரலாற்றில் மிகப்பெரிய மூலோபாய தோல்விக்கான காரணமும் அவர்தான் என்று கூறியிருக்கின்றார். ஹமாஸை நெத்தனியாகு பலப்படுத்தி இருக்கின்றார். ஹிஸ்புல்லாக்களை நெத்தனியாகு பலப்படுத்தி இருக்கின்றார். ஈரானை நெத்தனியாகு பலப்படுத்தி இருக்கின்றார். அதாவது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பிராந்தியத்தை நெத்தனியாகு பலப்படுத்தியிருக்கிறாரே தவிர பலவீனப்படுத்தவில்லை என்று கூறியிருக்கின்றார். அதாவது இஸ்ரேலின் எதிரிகள் வலுப்பெற்று வரும் வேளையில், அதாவது அவர்களின் வலுப்பெற்று வரும் வேலையை தங்கள் கண்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கு என்று கூறியிருக்கின்றார். இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தனது தோல்வியை மறைப்பதற்காக தாங்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதாக காட்டினாலும், இஸ்ரேல் ஏதோ ஒரு விதத்தில், ஏனென்று சொன்னால் அண்மையில் கூட அமெரிக்க ஊடகம் ஒன்று போட்டிருந்தது, ட்ரம்ப் நேரடியாகவே கூறியிருந்தார், தொடர்ந்து நீ தாக்குதலை நடத்துவாயாக இருந்தால் நான் எனது உதவிகளை ஆயுத விநியோகத்தை நிறுத்துவேன். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. அமெரிக்காவிலே, அமெரிக்க மண்ணிலே, நான் நினைக்கிறேன் கலிபோர்னியா நினைக்கிறேன், B-52 ரக விமானம் ஒன்று, அது அணுகுண்டுகளை சாவி செல்லக்கூடிய விமானம் ஒன்று வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது. அதே வேளையில் ரஷ்யாவிலும் இதே போல ஒரு அணுகுண்டை தாங்கி செல்லக்கூடிய விமானம் ஒன்று வீழ்ந்ததாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. இதற்குள் ஏதாவது தொடர்பு இருக்குமா? தற்செயலான நிகழ்வா? பொதுவாக B-52 என்பது மிகவும் பாதுகாப்பான ஒரு விமானம். அணுகுண்டை காவி செல்லுகின்ற விமானம் என்பதனால் தலைவர்களை ஏற்றிச் செல்லுகின்ற விமானம் எவ்வளவு பாதுகாப்பானதோ அதே போல அணுகுண்டு விமானமும் பாதுகாப்பானது. விழுந்து வெடித்திருக்கிறது. இது சம்பந்தமான தகவல்களை கொஞ்சம் நேயர்களுக்கு வழங்க முடியுமா? அண்மை காலமாக இந்த விமானங்கள் வீழ்ச்சி வந்து மிகவும் அதிகமாக இருக்கின்றது. கடந்த ஒரு வாரத்துக்கு இந்தியாவில் ரஷ்யா நாட்டு தயாரிப்பான ஆண்டனோவ் 32B வந்து தரையிறங்கும் போது தீப்பற்றி எரிந்திருந்தது ராணுவ விமானம். பிறகு பாகிஸ்தானின் MI-17 ரக உலங்கு வானூர்தி வீழ்ந்து நொறுங்கி இருந்தது. அதுக்கு பிறகு பாகிஸ்தானின் ட்ரைனிங் ஏர்கிராப்ட் ஒன்று விழுந்திருந்தது. அதுக்கு பிறகு அமெரிக்காவின் F-18 சூப்பர்கானட் ரக விமானம் நேற்று வீழ்ந்திருந்தது அமெரிக்காவில். இப்போது இன்று காலை மதியம் போல செய்தி வந்தது, ரஷ்யாவின் Tu-22M3 என்ற லாங் ரேஞ்ச் விமானம் வந்து, ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட 30 விமானங்கள் தான் அந்த விமானங்கள் இருக்கின்றன. குரூஸ் ஏவுகணைகள், அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய நீண்ட தூர விமானம், அது வீழ்ந்திருந்தது பயிற்சியின் போது என்று கூறினார்கள். அதற்கு பிறகு ஒரு சில மணி நேரத்தில் இந்த அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின்
தயாரிக்கப்பட்ட B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரிஸ் என்ற விமானம் வந்து கிட்டத்தட்ட இந்த எட்வர்ட் ஏர்ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து கலிபோர்னியாவில மேலெழுந்த போது வீழ்ந்து நொறுங்கியதாக கூறப்படுகிறது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட தூர லாங் ரேஞ்ச் குண்டு பொமர் என்று சொல்றது நீண்ட தூர குண்டு வீச்சு விமானம். இந்த விமானங்கள் ஈரானில் கூட குண்டுகளை வீசி இருந்தன. 1950களில் தயாரிக்கப்பட்டாலும் இந்த விமானம் அண்மையில் புதுப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 5 விமானிகளை சுமந்து செல்லக்கூடிய இந்த விமானம் கிட்டத்தட்ட $750 மில்லியன் என்று கூறுகிறார்கள். இந்த விமானம் இந்த விமானத்தின் அழிவும் வந்து அமெரிக்கா வான்படைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பென்றுதான் கூறுகிறார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை. அண்மை காலமாக சில சமயங்களில் இது உண்மையில் வெளியில் இருந்து ஹேக் பண்ணுகிறார்களா அல்லது அவற்றின் சிக்னல்களை குழப்புகிறார்களா, பல விடயங்கள் இதில் இருக்கின்றன. எனவேதான் அண்மையில் உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னர் புட்டின் வந்து யுஏஇக்கு வந்த போது அவருக்கு பாதுகாப்பாக ரஷ்யாவின் Su-35 இன்டர்செப்டர்ஸ் வந்தது. அந்த இன்டர்செப்டர் விமானங்களும் புட்டின் விமானங்களும் கடலை கடந்த போது அந்த கடற்பகுதியில் நின்ற அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல் ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டமும் வேலை செய்யவில்லை என்று கூறினார்கள். அதை ஜாம் பண்ணி விட்டுத்தான் வந்தார்கள் என்று சொல்லி அவ்வளவு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தற்போதைய உலக அந்த தொழில்நுட்பத்தில் வந்து யாரும் எதையும் ஹேக் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் இருக்கலாம். ஆனால் இவ்வாறு தொடர்ச்சியாக விழுவது ஒரு சந்தேகம்தான். ஈரானும் ஹேக்கர்களை நிறைய உருவாக்கி வைத்திருக்கிறது. ஹேக்கிங்கிலும் அவர்கள் பிரபலமானவர்கள். நேரம் நெருங்கி விட்டதனால் இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறோம். ஏதாவது இறுதியாக குறிப்பான ஏதாவது அப்டேட்டுகள் இருக்கின்றனவா அல்லது நிகழ்ச்சியை முடிவு செய்ய? நாங்கள் புதுசாக என்னென்னு சொன்னால், இப்போது எங்களுக்கு மிக முக்கியமாக இருப்பது இந்த உடன்பாடு கைச்சாத்திடுவது. சில மணி நேரங்களில் என்று சொன்னார்கள், இப்போது வெள்ளிக்கிழமைக்கு என்று கூறுகிறார்கள். தற்போது ட்ரம்ப் வந்து இங்க பிரான்சுக்கு வந்திருக்கின்றார். G7 நாடுகள் மாநாடு, அது தொடர்பாக அவர் பல விடயங்களை இங்கு பேசி இருக்கின்றார். அது தொடர்பாகவும் பேசலாம், ஆனால் இன்றைக்கு நேரம் இல்லை. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனை. இப்போது இந்திய பிரதமர் வந்து பிரான்சில் ட்ரம்பை நேரடியாக சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. இதுகளை நாங்கள் அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த நிகழ்விலிருந்து நாங்கள் இருவரும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.